கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் சிருஷ்டி 2025 என்ற கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை கோவையில் 2025 செப்டம்பர் 18 முதல் 20 வரை கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சிக்கு தினமும் காலை 10:30 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்களுக்காக திறந்திருக்கும். 38 ஆண்டுகளாக கைவினை கலைஞர்கள் மற்றும் நெசவாளர்களின் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு கைவினை குழு செயல்படுகிறது. இந்த அமைப்பு சென்னை இந்திய கைவினை குழு மற்றும் உலக கைவினை குழு ஆகியவை உடன் இணைந்து செயல்படுகிறது. சிருஷ்டி 2025 நிர்வாக குழு மற்றும் உறுப்பினர்களால் ஒழுங்குபடுத்தப்படும் இந்த கண்காட்சி கடந்த 27 ஆண்டுகளாக கோவை மக்களின் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. கைவினைஞர்கள், நெசவாளர்கள் மற்றும் அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வடிவமைப்பாளர்களின் தனித்துவமான படைப்புகள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்த கண்காட்சியில் பூர்வீக நெசவுகள் மற்றும் கைவினை திறனை கொண்டாடும் நோக்கில் ஜவுளி, புடவைகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அணியும் ஆடைகள், விலை உயர்ந்த நகைகள், வீட்டு அலங்காரம், வீட்டு துணி, வாழ்க்கை முறை ஆபரணங்கள் என பல கைவினை பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சிருஷ்டி 2025 கண்காட்சி தமிழ்நாடு கைவினை குழு ஆண்டு முழுவதுமான செயல்பாடுகளுக்கான நிதி ஆதாரங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இங்கிருந்து பெறப்படும் வருமானம் கோவையில் நடைபெறும் வருடாந்திர கைவினை பஜாரில் கைவினைஞர்களுக்கு வழங்கப்படும் மானிய நிதியாக பயன்படுத்தப்படுகிறது. ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்கும் வகையில் கண்காட்சியை பார்வையிடும் வாடிக்கையாளர்கள் தங்கள் சொந்த பைகளை கொண்டு வர வேண்டும் என கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இங்கே பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் லக்ஷ்மி ராமச்சந்திரன் அண்ட் மிஸ்ஸஸ் வெங்கட்லக்ஷ்மி இந்த சிருஷ்டி டீமோட இணைப்பாளராக இருக்கிறாங்க. இது வந்து 32வது வருஷங்க. இது வருஷம் இதே வென்யூவில் நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணுறோம். இது எங்களோட ஒரு ஃபண்ட்ரேசர் ப்ராஜெக்ட்டுங்க. இதை வச்சு நாங்கள் ஆர்டிசன்ஸ்க்கு உதவி பண்ணுறோம், டிசைன் இன்டர்வென்ஷன் பண்ணுறோம். அழிந்து வர்ற கிராஃப்ட், எம்ப்ராய்டரி அந்த மாதிரி சின்ன சின்ன கலைகளை நாங்கள் மறுபடியும் ரிவைவ் பண்ணி ஊக்குவிச்சு அவங்களுக்கு வேண்டிய உபகரணங்களையும் கொடுத்து கிராஃப்ட்ஸ்மேனுக்கு எல்லா உதவியும் பண்ணுறோம். அது போக ஒரு வருஷமுமே கிராஃப்ட் பஜார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷனை நம்ம கோயம்புத்தூரில் நடத்துகிறோம். கோயம்புத்தூரும் இல்லாமல் போன 2 வருஷத்துக்கு முன்னே ஈரோட்லேயும் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு 100 கிராஃப்ட்ஸ்மேன் ஃப்ரம் ஆல் அக்ராஸ் இந்தியா வர்றாங்க. அவங்க செஞ்சுட்டு வர்ற பொருள் எல்லாமே அதுக்கு ஒரு மார்க்கெட்டை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்க இங்கே சின்னதாக